Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம 10th standard தமிழ் இயல் 3ல விருந்து போற்றுதும் இந்த லெசனை பத்தி தான் பார்க்க போறோம். இதுல விருந்தினர்களை நம்ம எப்படிலாம் உபசரிக்கலாம் அப்படின்ட்டு பல சங்ககால பாடல்கள் மூலம் விளக்கி இருப்பாங்க. விருந்தே புதுமை இதை கூறியவர் யார்னா தொல்காப்பியர். மோப்பக்குழையும் அன்னிச்சம் முகம் மலர்ந்து நோக்க குழையும் விருந்து. இந்த திருக்குறள்ல திருவள்ளுவர் அன்னிச்ச மலரை நம்ம முகந்து பார்த்தா எப்படி வாடி விடுமோ அது போல முகம் வேறுபடாமல் முகமலர்ச்சியோடு விருந்தினரை நம்ம வரவேற்க வேண்டும்னு சொல்றாரு. நம்ம முகம் கொஞ்சம் லேசா மாறினா கூட விருந்தினரோட முகம் மாறிடும் அப்படின்னு இந்த திருக்குறள் மூலம் நமக்கு விளக்கியிருக்காரு. காலின் 7 அடி பின் சென்று இந்த வரிகள் பொருணராட்சி படையில குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதாவது விருந்தினர் திரும்ப செல்லும் போது 4 குதிரைகள் பூட்டப்பட்ட தேர் வரை 7 அடி நடந்து சென்று வழி அனுப்பினர் அப்படின்ட்டு ஒரு மரபா இருக்கு. அல்லில் ஆயினும் விருந்து வரின் உவக்கும் இது நற்றிணையில குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இரவில் விருந்தினர் வந்தாலும் அவங்கள மகிழ்ந்து வரவேற்று உணவிடும் இயல்பு தமிழருக்கு உண்டு என்று இந்த பாடல் விளக்குறது. புறநானூறுல விதைக்காக வைத்திருந்த திணையை விருந்தினருக்கு விருந்தளித்தால் தலைவி. வீட்டுல எந்த ஒரு தானியமும் உணவும் இல்லை. அப்போ விதைக்காக அவங்க பயிரிடுறதுக்காக வச்சிருந்த விதை நெல்லை எடுத்து அதை உரல்ல போட்டு கொத்தி விருந்தினருக்கு உணவளிச்சா தலைவி அப்படின்னு புறநானூறு விளக்குது. அது போல இரும்பினால் செய்த வாளை பணயம் வைத்து விருந்தினரை கவனித்தான் தலைவன். வாள் போருக்கு யூஸ் பண்ற அந்த வாளை அடகு வச்சு அதுல வர பணத்தை வச்சு விருந்தினரை கவனிச்சா தலைவன்னு புறநானூறு குறிப்பிடுகிறது. நெய்தல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்று குடல் மீன் கறியும் உணவும் கொடுத்தனர் அப்படின்னு சிறுபானாற்று படை விளக்குகிறது. நெய்தல் நிலத்தவர்னா கடலும், நெய்தல்னா கடலும் கடல் சார்ந்த நிலமும். சோ அங்க பாணர்கள் தான் வாழ்வாங்க. இப்போ கடல்ல அங்க மோஸ்ட்லி நமக்கு என்ன கிடைக்கும்? மீன் தான் கிடைக்கும். சோ குழல் மீன் கறியும் உணவும் கொடுத்தனர். நெய்தல் நிலத்தவரை பத்தி சிறுபானாற்று படையும் காலின் 7 அடி நடந்து சென்றதை பொருணராட்சி படையும் விளக்குது. இதுக்குள்ள டிஃபரன்ஸ பாத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பலர் புகு வாயில் அடைப்ப கடவுணர் வருவீர் உளிரோ. இரவின் வீட்டு கதவை அடைப்பதற்கு முன் உணவு வேண்டி யாராவது வந்துள்ளாரா என பாக்குறாங்க அப்படின்ட்டு இந்த குறுந்தொகை நூல்ல சொல்லியிருக்காங்க. அமெரிக்கா மெனசோட்டா என்ற தமிழ்ச்சங்கம் வாழை இலை விருந்து கொண்டாடுறாங்க. எப்படின்னா வருஷம் கொண்டாடுறாங்க. அந்த வாழை இலை விருந்துல தமிழர்களோட பண்பாடான நிறைய தானியங்கள், நிறைய காய்கறிகள், நிறைய உணவுகள் பரிமாறி அந்த வாழை இலை விருந்து அவங்க கொண்டாடுறாங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் அடுத்த லெசனை அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.